அங்கே வேறு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே. சில வருடங்கள் எல்லாம் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வர பக்தர்கள் வந்து முதல் நாள் நைட்டே வந்து தங்கிட்டு சாமி பார்த்துட்டு காலையில் சீக்கிரமாக இறங்குவாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மழை பெஞ்சனால நைட்டு யாரும் மேலே போக முடியல. அதனால் இப்போ கூட்டம் வந்து அதிகமான மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 300 படிக்கட்டு ஏறுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருந்தது. நம்மளால் வந்துட்டு தொடர்ந்து பேசிட்டு கூட வர முடியல, அந்தளவுக்கு இங்கே வந்து கும்பல். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. 3வது சனிக்கிழமை. ஸோ நம்மளோட பழைய நண்பர்களையும் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வரோம் குட்டி குட்டி பசங்களாம் ஒரு பேர். சரி, நான் மேலே இருக்கேன், வாங்க. சொல்லுமா நீங்க சிங்கத்தெல்லாம் இருக்கா? இப்போதானே கால்வாசி வந்திருக்கீங்க. இதை வேணா 5-6 மடங்கு போ. ராஜா நிக்க சொன்னா போயிட்டே இல்ல. ராஜா கூப்பிடுப்பா, நீ கூப்பிட்டா நான் நிப்பா. நம்ம உட்காரலாம் கொஞ்ச நேரம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கால்வாசி தூரம் வந்து ஏறி வந்திருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்கனால பார்த்தோம்னா நம்மளால் படிக்கட்டு வந்து தொடர்ந்து வழக்கம் போல் நம்மளால் வேகமாக ஏற முடியலை. ஏன்னா வரவங்களுக்கும் வழி விடணும், அதே சமயத்தில் போகிறவங்களுக்கும் நம்ம வழி விடணும். ப்ளஸ்ஸு நமக்கு தகுந்த இடத்துல நின்று பேசுகிற மாதிரியான ஒரு இடத்தையும் செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிகிட்டே போகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் அதிகமாகுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 மணிக்கு மெயின் ரோட்டில் வந்து நம்ம பைக்கை பார்க் பண்ணோம். பட் நம்ம படிக்கட்டு இருக்கிற பாதைக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கும்பலாக இருக்காங்க, நிறைய பக்தர்கள் இருக்காங்க. பெருமாளை தேடி மலை ஏறுறதுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மழை வர மாதிரியான ஒரு ஃபீலோடு இருக்கிறதுனால மலை ஏறுறது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. நியூஸில் வராது, என்னோடய சேனலில் வரும். இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்ல, ரொம்ப பக்கத்தில் இருப்பா. ஓகே, பேர் சொல்லு. விஸ்வா. உன் பேர் வீரப்ப. ஆனால் அதனால தான் வீரப்பன மாதிரியே இருக்கு. நீங்கள் எந்த சேனலில் வரும்னா ராக்ஃபோர்ட் ரவின்ற ராக்ஃபோர்ட் யூடியூப்ல. எடு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கிளிப் ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க. மலை ஏற புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூஜை பொருள் ஏதாவது கொண்டு போகிறீங்க அப்படின்னா பேக்கில் வச்சு கொண்டு போகிறது சேஃப். இல்லைன்னா வழியில் குரங்கெல்லாம் கண்டிப்பாக பிடுங்குது. வழிப்பறி பண்ணது பார்த்து கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட பாதி தூரம் மலை ஏறி வந்திருப்போம். பாதி தூரம் பக்கம்தான் வந்திருப்போம். வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஒரு கடைக்கு முன்னாடி தான் நான் நின்று பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் எந்த பொருள் உங்களுக்கு தேவையோ அதை கையோடு எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. முறையாக வரீங்க அப்படின்னா. இல்லை உங்களால் வந்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் ஏற முடியும் அப்படின்னாலும் தாராளமாக எடுக்காமல் வரலாம். முடிஞ்சளவு கையில் கொண்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு எப்போல்லாம் வந்து களைப்பாக இருக்குதுன்னு தோணுதோ அப்போல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா கடைகள் கண்டிப்பாக இருக்குது. இது 3வது சனிக்கிழமைனால இருக்கா இல்லை அப்படிங்கிறது தெரியல. பட் நார்மல் நாட்களில் உங்களுக்கு வந்து இங்கே கடைகள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. ராக்ஃபோர்ட் ரவின்றது. ராக்ஃபோர்ட் ரவி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸு, அப்புறமேட்டுக்கு தண்ணி, அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் நிறைய மோர், இந்த மாதிரியான பொருளாக வச்சுருக்காங்க. நமக்கு வந்து தண்ணீர் தாகத்தை எதெல்லாம் தீர்க்குமோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நான் இன்னும் பேசுகிறதுக்கான மெயினான ரீசன் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். நீங்கள் பாதி தூரம் ஏறி உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு டேர்னிங் மாதிரி திரும்புவீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் மேடமாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஒரு படிக்கட்டில் ஒரு இதை காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் இருக்குங்களேன். ஓகே, அதை பாருங்கள், என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கட்டுலையே பாருங்கள். அண்ணா குதிரையா? வழக்கமாக நம்ம வந்துட்டு இடையில உட்காந்து எழுந்திரிச்சு வருவோம், ரெஸ்ட் எடுத்து வருவோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம நின்று படி ஏறுற மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னா அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது. அதனால் இடையில உட்கார்றதுக்கு வந்து நமக்கு வந்து
நமக்கு அவசியம் ஏற்படாது. அதனால் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டுகள் வந்துட்டு அப்படியே உயரமாக அப்படியே சாய்வாக செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். பாருங்க. ஆதி காலத்தில் இந்த மலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 108 தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தான் இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்ப்போம். பேஞ்ச மலையில் ஃபுல்லாகி கிடக்குது அந்த குளம் மாதிரியான அமைப்பு. பார்க்கவே இல்லை. தம்பி Bah, kalau pergi siang. Apa bah? Bah, puasa biasa. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்க பாப்பா நம்ம துணி போடுறதா எங்க பாப்பா தான் போயிட்டு உட்காந்து நம்ம உயரமான படிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்கள் வந்து உயரமான செந்துக்காய் ஏறி நடந்து போவீங்க. ஸோ அந்த பகுதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து கோபுரம் வந்து தெரியும். கோயிலோட அமைப்பு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் சாய்தளமாக இருக்கும், ஒரு மண்டபம் இருக்கும். இதுக்கப்புறம் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தொடர்ந்து நடக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் 3000 படிக்கட்டுகளுக்கு மேலே அமைஞ்சுள்ள நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ண இன்றைக்கி போகிறோம். ரொம்பவே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பயணத்தை தொடர்ந்து போவாங்க. சாமி பார்த்துட்டு வேகமாக இறங்குவீங்க பார்த்தா நீங்கள் பின்னாடி வரீங்க. சாமி பார்த்தோன்னே சந்திரசேகரன், பிஜிபி இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்சி, நாமக்கல். ஸ்கூல் டீச்சருங்களா? ஸ்கூல் டீச்சர், பயாலஜி டீச்சர். சரிங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹாய், நான் சின்னராசு பரமத்தியோலூர். நானும் டீச்சர் தான், ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டேன். உங்கள் மேஜர் என்ன மேஜர்? மேஜர் இங்கிலீஷ். இங்கிலீஷ் மேஜர். ஓகேங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி தூரம் வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா சமதளமாக இருக்கும். ஸோ சமதளமாக இருக்கிற அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறம் ஏற ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்தில் இந்த பகுதியில் நிறைய கடைகளும் இருக்குது. ஸோ எங்கே வந்தீங்க அப்படின்னா எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான். இங்கேருந்து வியூவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து படிக்கட்டுகள் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். பட் இந்த படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் நம்ம வழக்கமாக ஏறி வந்த படிக்கட்டு அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, ரொம்ப சுலபமாக இருக்கும். இல்லை போய்க்கலாம். ராக்போர்ட் ரவி. ஓகேண்ணா சொல்லுங்கள். பேர் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பிரசாந்த் நாமக்கல்ண்ணா. நாமக்கல்லுங்களா? ஏழுநகரத்துலேருந்து வரோம். நீங்கள்? நானும் அதே ஊர் தானே. அதே ஊர் தானே. ஓகே, அதே ஊர் இதே ஊர். நீங்கள் சில வருடங்கள்லாம் முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வர பக்தர்கள் வந்து முதல் நாள் நைட்டே வந்து தங்கிட்டு சாமி பார்த்துட்டு காலையில் சீக்கிரமாக இறங்குவாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மழை பெஞ்சனால நைட்டு யாரும் மேலே போக முடியல. அதனால் இப்போ கூட்டம் வந்து அதிகமான மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. என்னாச்சா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பக்கத்தில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நுழைவாயில் பக்கத்தில் வந்துட்டோம். சனிக்கிழமை விசேஷ நாளுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கே கோபுரத்தில் மலை மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒலிபெருக்கி மூலமாக ரேடியோலாம் வச்சு பாட்டெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு வைபே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருவிழாவில் வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இங்கே வந்து கிடைக்கிது. சாதாரண மலையேற்றம் நம்ம ஆளே இல்லாமல் இது பண்ணி போவோம். பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்களுக்கு மேலே தொடர்ந்து வந்து போய்கிட்டு இருக்க ஒரு பகுதியில் நம்ம ஒரு விளாக் எடுக்கிறது ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருக்குது. வாங்க நம்ம தொடர்ந்து போகலாம். இப்போ பாரு ப்ரோ. ராக்போர்ட் ரவின்றது. பீஸ் எவ்வளோமா அது? 20. 2 கப்பு ஒன்று கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே கிடையாது. மேலே ஏறி கோபுரத்து பக்கத்தில் வரையும் உள்ள நுழையிற இடத்துல உங்களுக்கு வந்து தர்பூசணி பழம் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்து வைக்கிறாங்க. அது கீழே என்ன விலை கிடைக்குமோ அதே விலையில் கொடுக்குறாங்க. 20 ரூபா தான் ஒரு பீஸ் வந்து. நல்லா இருக்குது. வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின்னாடி
முன்னாடி ஒரு வியூ உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம இவ்வளோ தூரம் மலை ஏறி வந்து இந்த வியூவை பார்க்குறதே ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். வந்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த வியூவை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். தான் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். பேர் கிருஷ்ணா, ನನ್ನ பேர் பூபதி, பிரவீன் கிருஷ்ணனா. எந்த ஊரில் இருந்து இந்த மலை ஏற எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. ரெண்டாவது தடவை ஏறினேன். நான் விடிகாலே ஒரு தடவை வந்துட்டான். நைட்டு மழை கேளா இல்லையா? சரியான மழை. 4 மணிக்கு நல்லா மழை. உட்காந்து சரி ஓகே. அதிக இங்கே புடைப்பச்சிற்பமாக அனுமார் இருப்பார். ஸோ அவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதில் வந்து போவோம். வரும்போது அவங்கள தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்போ வந்து செய்ய போகிறோம். எங்கேயாவது இறங்கிட்டே போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போய் நின்று வரையாவது கால் பாடி போற்றுவே போடுவே. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறனால பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்தளவுக்கு வந்து கும்பல் இல்லை. அஞ்சனை பெற்ற ஆற்றல் மிகுந்து காற்றின் புதல்வான் கனியா எண்ணி எழுந்தோ சூரியனை பறந்தோ. யூடியூப்ல போடுறீங்களா? என்ன சேனல்? ஆமாம், யூடியூப் தான். யூடியூப் சேனல்னா ராக் ஃபோர்ட் ரவி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து மண்டபத்துக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ தார் சாலை போட்டுட்ருக்காங்க, பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பாதையை வழியை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு அம்பாவை வணங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கனால நம்ம என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோரை லாக் பண்ணி கொஞ்சம் குரூப்பாக தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த இடம் பாருங்கள். உங்களை எடுக்கலையா நாங்கள்? ஒரே நிமிஷம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜ்குமாரா? உங்கள் பேர்? உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள். சார் காளிமுத்து, பிகேஎன் பெயிண்டிங் குரூப்ஸ், ஆல் இந்தியா பர்மிட். ஆல் இந்தியா எந்த ஊரில் இருந்து வரீங்க? கொல்லிமலை. கொல்லிமலை. சார் தேங்க்யூ சார். அஜய் ஃப்ரெண்ட்ஸ், அம்பாள் சன்னதி முன்னாடி இருக்க இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆமைக்கு மேலே வந்து இந்த ஒரு துளசி மாடம் இருக்க மாதிரி இருக்கும். அதான் பாருங்கள், நல்லாயிருக்கும்.
ஓகே சக்ஸஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு குவையாலவள்ளி அம்மாலையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம். மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். மந்திரவடிவே மகிழ்ச்சி தருவார் சுந்தர வீரா சுகத்தை தருவார் வெற்றி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு மலை இறங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து நேரம் ஆக ஆக கும்பல் அதிகமாகிட்டே இருக்குது. திரும்ப தம்பிடே ஹாய் சொல்லுங்க பாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, ரைட் ரைட் ரைட். சார் இது வாங்க எதை வாங்காம வீட்டிலே கூட வண்டி நிறுத்திட்டு அறிவிட்டு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேலே ஏறுற இடத்துல இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு 2வது மண்டபத்தை தாண்டி வருவீங்க. ஸோ அப்படி தாண்டி வர்ற வழி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாதை இருக்குது. இது வழியாக மக்கள் வராங்க. இந்த வழி பார்த்தீங்கன்னா காலப்பநாயக்கன்பட்டி வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த நம்ம படிக்கட்டு வழியாக ஏறுறதை விட இதில் வர்ற வழி பார்த்தோம்னா படிக்கட்டுகள் அதிகம் இருக்காது. ப்ளஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு வந்து தூரமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வழி ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா. உங்க பேர் சொல்லுங்க. பார்த்திபன். பாதி இதுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பக்தர்களோட கூட்டம் வந்து டைம் ஆக ஆக அதிகம் பேர் வந்து மேலே போயிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டனால சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த காரணத்தில் முன்னே சாமி தான் உன்னை கேட்டாங்க கீழே சாங்க நிறைய சிக்கால எல்லாம் சேர்ந்து போனோம்டா. பார்க்கலாம் பார்க்கலாம். இறங்கணும் அப்படி சைடில் இறங்க சைடில் இறங்க இறங்க நிற்கிறியா? நீ ஆயிரம் விட்டு போயிடாத. நீ இறங்குறீங்கன்னா சரி வரேன் பாரு. பொறுமையா இருங்க.
ராக்போர்ட் ரவின்னு யூடியூப் சேனல். ராக்போர்ட் ரவி யூடியூப். ஃப்ரெண்ட்ஸ் மலையை விட்டு இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஏறினதை விட இறங்கினது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். பட் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிவாரத்தில் ஏகப்பட்ட கும்பல். அந்த கடைகள்லாம் நிறைய கடைகள் இருக்குது. என்ன பொருள் வேணாலும் இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். வந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாப்பா போட்டுறேன். எந்த சேனல்? ராக்போர்ட் ரவின்னு இருக்குண்ணா. இன்ஸ்டா சேனல் என்னன்னா இன்ஸ்டாவில் இருக்கீங்க? இல்லை யூடியூப் தான். இன்ஸ்டாலையும் ராக்போர்ட் ரவின்னு இருக்கு. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு கடை காட்டியிருப்பேன். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சோளக்கருது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 100 ரூபாய்க்கு வந்து 5 பீஸ் வந்து தந்தாங்க. உண்மையாலுமே இந்த சைடில் ரொம்ப கம்மியான ஒரு ரேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடை உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் காட்டணும்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த கார் நிற்கிற இடத்துல வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதோட முடிஞ்சது. தேங்க்யூ, பாய்.